குடிப்பழக்கம் போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்கெல்லாம் இந்த படம் பார்த்தாங்கன்னா இனி போதைக்கு அடிமையாக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கருத்துள்ள ஒரு படம் இது. காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு கருத்துள்ள படம். வணக்கம், என் பேர் சரவணன், நான் ஃபிலிம் ப்ரொடியூசர். அந்த படம் பேர் வந்து டூ ஓவர். உண்மையான ஒரு சம்பவத்தை கதையாக ஆக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் அவார்டு சேர்த்து இந்தியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் அவார்டு வரைக்கும் 150 அவார்டு வாங்கியிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தாய்மார்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. வணக்கம், நான் நகைச்சுவை ஸ்டண்ட் நடிகர் முத்துக்காலை. டூ ஓவர் திரைப்படத்தை பார்த்தேன். இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்கிறது. ஒரு குடிகாரனுடைய வாழ்க்கையை திருவோரங்களில் பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தரம் கெட்டு கீழே போனவன் திருப்பி மேல் நினைச்சு வர்றதுக்கான விஷயம். குடியிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து இந்த படத்தை பாருங்க. ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத உணர வச்சிருக்காங்க. இட்ஸ் ரியலி டூ ஓவர். எல்லாத்தினாலையும் முடியும். இந்த படம் சமீபத்தில் 150 அவார்டு கிராஸ் ஆகிருக்கு. நல்லா வாடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பார்த்தாங்கன்னா 110% மாறுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குன்றத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. குடி, ட்ரக்கு, போதை அதுக்கு அடிமையாகி தான் வாழ்க்கையை இழந்து அன்றாடம் என்ன கஷ்டப்படுறாங்க, ஒரு குடியினால் தான் வாழ்க்கை இழந்து வேலை இழந்து பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கதாநாயகன் அதுலேருந்து எப்படி மீண்டு வரான் அப்படின்னு தான் ஒரு கதை. இப்போ நம்ம ஜென்ரேஷனில் எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் அந்த மூவி கண்டிப்பாக பார்க்கணும். டூ ஓவர் அப்படின்னு ஒரு மூவி பார்த்தேன். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லேருந்து பேரண்ட்ஸு எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. இந்த காலத்தில் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாலாம் பிடிக்காது. இது அட்வைஸ்லாம் கிடையாது. நான் சொல்றது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த டூ ஓவர் படமே அந்த மாதிரி தான். அப்படியே யாருமே இல்லாத அனாதரவா இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து மறுவாழ்வு மாதிரி ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கும் தெரியுமா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வந்தாங்களா என்ன அப்படிங்கிறதா இந்த கதையோட கிளைமேக்ஸே. டூ ஓவர் படம் சர்வதேச அளவுக்கு போய் 150க்கும் மேலே அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னா இந்த படம் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நீங்களே பாருங்க. मिलता है वो अपॉइंटमेंट लेटर, जब वो लेता है तो उसकी जो चेहरे के ऊपर खुशी है वो देख के मेरी आंखों में आंसू आ गए. इतनी अच्छी नेचुरल एक्टिंग करी है, सारी फिल्म में छाया है. सो बहुत अच्छा काम हुआ है. थैंक यू. சமீபத்தில் வந்துட்டு ஓடிடியில் வந்துட்டு ஒரு படம் ஒன்று பார்த்தேன். டூ ஓவர் சொல்லிட்டு ஒரு மூவி. அந்த மதுவினால வந்துட்டு ஒவ்வொரு குடும்பமும் எப்படி சீரழியுது, சின்னாபின்னம் ஆகுதுன்றதெல்லாம் வந்து அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம குடும்பங்கள் எதுவுமே சீரழியக்கூடாது, சின்னாபின்னம் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக எடுத்த படம் தான் அது. நல்ல நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த படம் வாங்கியிருக்கு. இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவையான படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான படம். முழுக்க முழுக்க எந்த லாப நோக்கம் இல்லாமல், கமர்ஷியல் இல்லாமல் ஒரு மக்களுக்கு நல்ல கருத்து சொல்றதுக்காக எடுக்கப்பட்ட இந்த டூ ஓவர் மூவி. டூ ஓவர் அப்படிங்கிற படத்தை நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதில் நிறைய மெசேஜ் இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு போதைக்கு அடிமையான குடும்பம், அதாவது ஒரு தனிப்பட்ட மனுஷன், அவனால் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்குது. டூ ஓவர்னு ஒரு படம் பார்த்தேன், ஒரு தமிழ் படம். அதில் வந்து ஆல்கஹாலிசம் பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நடக்கிற பிரச்சனை, ஒரு இளைஞர்கள் மதுவாலையும் போதையாலையும் கெட்டு போகிறத ஏன்னா அவ்வளோ அருமையாக தத்ரூபமாக இன்றைக்கு நாட்டில் நடக்கிற விஷயத்தை ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு தகவலை கொடுத்துருக்குறாங்க. இந்த டூ ஓவர் படத்தை ஒரு முறை போய் பார்த்தாலே போதும். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில் உள்ள தாய்மார்கள், சகோதரியாகட்டும், அக்காவாகட்டும், தங்கையாகட்டும், அம்மாவாகட்டும், இவங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப மனதார பாராட்டுவாங்க. It's a very important film that should be watched by everyone. But in the padathoda messaging, I feel like is very important to modern society because it talks about a very prevalent problem that's happening right now, which is alcoholism. அதாவது மதுவை பற்றி இன்றைக்கி வாழ்க்கையில் சீரழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவங்களுக்கு மதுவால் போதையால் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களை மையப்படுத்தி இவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணுங்கிற படம் தான் அந்த படத்தோட டூ ஓவர்.